எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஜூன் 2025 10 முதல் 30 தேதி வரை இந்த நாட்களில் கனவு காணாத, அதாவது கனவிலும் காணாத லக்ஷ்மி கடாட்சம் உண்டு என்று மிராக்கிள்ஸ் த்ரூ பேஷன்ஸ், அதிசயங்களை பொறுமையோடு இருப்பதன் மூலமாக நீங்கள் பெற்றுவிடும். அது மட்டுமல்ல, புதன் மற்றும் குரு ஒரு அற்புதமான ஒரு விபரீத ராஜயோகத்தை தருகிறது. ஒரு கடமையை செய்து எது வரும் வராது என்று எதிர்பார்க்காமல் செய்யும் போது ஒரு லாபம் வந்துவிடும். அது மாணவர்களுக்கு, ஒரு குடும்ப சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு மேஷத்துல நிச்சயம் அமையும். சரி, இப்போது ஏழரை சனியினுடைய துவக்கத்தில இருக்கிறீர்கள். இதெல்லாம் கிடைக்குமா என்றால், சனி பகவான் சற்று உங்களுடைய ஜாதகத்திலே சுபத்தன்மையோடு, முழுவதுமாக கூட அல்ல, ஒரு சற்று ஏதேனும் ஒரு சுபத்தன்மையோடு அமைந்து விட்டால் மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடிய அமைப்பை தரும். காரணம் என்னவென்றால், சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் குரு முழு சுபரினுடைய வீட்டிலே இருக்கிறார். தற்சமயம் உங்களுடைய இந்த கோச்சார நிலைகளை, மேஷராசிக்கு கோச்சார நிலைகளை பார்க்கும்போது, 3ஆம் இடத்திலே இணைந்து இருக்கக்கூடிய 12ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்து 6ஆம் இடத்து அதிபதி குரு மற்றும் புதன் இணைந்து இருப்பது என்பது எந்த ஒரு முயற்சியானாலும் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக அமையும். அந்த முயற்சியின் மூலமாக உங்களுடைய பேச்சிலும் இனிமை என்பது இருக்கும். பேசி சாதித்து விடக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் போன்ற விஷயங்களிலும் கூட நல்ல லாபம் என்பது இருக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை. ஏனென்றால் 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வயிறு சார்ந்த அல்ல செரிமான பிரச்சனைகள், கொழுப்பு சார்ந்த லிவர், டைஜஸ்டிவ் சிஸ்டம் போன்ற விஷயங்களில் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அது உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். புதன், செவ்வாய், சுக்கிரன் இவையெல்லாம் அற்புதமான நிலைகளில் இருக்கிறது. ராசியிலேயே சுக்கிரன் 2ஆம் இடத்து அதிபதி இருப்பது என்பது கையில் இருக்கக்கூடிய ஒரு பணத்தை நீங்கள் சந்தோஷமாக செலவழிக்கக்கூடிய ஒரு சந்தோஷ விஷயத்திற்காக, அதாவது தேவையற்ற செலவல்ல, நல்ல ஒரு விஷயத்திற்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. ஆனால் 15 ஜூன் வரை சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு உக்ரம், ஒரு கோபம், ஒரு ஆர்குமெண்ட், வீண் விவாதங்கள், திடீர் என்று எதிர்த்து பேசக்கூடிய அந்த சுபாவம், இவையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. காரணம் என்னவென்றால், ராசிக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களை ஏதேனும் ஒரு தவறு செய்ய தூண்டி விடலாம். ஒரு ஆசையின் காரணமாக ஒரு தவறு, அல்லது யாரோ ஒரு பொருளை ஆசைப்பட்டு தேவையில்லாமல் ஏதேனும் அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து வாங்குவது, அல்லது அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடனை கொடுத்து சிக்கிக் கொள்வது, இவையெல்லாம் நடக்கும். ஆகையினாலே அதுல கவனம். பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய காலம். ஏனென்றால் சனி பகவான் 7வது சனியாக இருக்கிறார், பாதச்சனியில இருக்கிறார். விரைவில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 ஆண்டு காலத்துல ஜென்மச்சனியாக வருவார். ஆனாலும் கூட அவ்வப்போது தரக்கூடிய கிரகநிலைகள் பல நன்மைகளை உங்களுக்கு தரும். ஏனென்றால் இந்த மாதம் பொறுத்தவரை அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால், நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம் இருந்தால் வெற்றி பெற்று விடலாம். நிச்சயமாக பாக்கியம் இருக்கிறது. 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது மிக சிறப்பு என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட, குருவினுடைய பார்வை படியக்கூடிய அந்த இடம் குருவினுடைய வீட்டின் மீதே இருக்கிறது. சொந்த வீட்டை குரு பார்ப்பது, அது மட்டுமல்ல, அது உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையாக அமைந்து விடுகிறது. அதோடு கூட இந்த குரு புதன் இணைந்து இந்த மாதத்திலே சில நாட்களிலே வரக்கூடிய இந்த பிரம்ம யோகம் என்பது கல்வியிலே உயர்ந்தவர்களாக, சொத்து சேர்க்கக்கூடிய எண்ணம் ஏற்படும் போது வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு, இவையெல்லாம் தருகிறது. கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பை முயற்சி செய்யும் போது நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும். எப்படியாவது ஒரு கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய முயற்சி, சேமிப்பை உயர்த்தக்கூடிய முயற்சியில இருந்தால் நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும். திருமண வாழ்க்கை நிச்சயமாக இது இனிமையாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை, அதாவது இந்த 10 முதல் 30 தேதி வரை நிச்சயமாக அருமையான அமைப்பு. வாழ்க்கை துணையானாலும் சரி, வேலையிலே உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள், சாதாரண பயணங்களில் கூட உங்களோடு உடன் வருபவர்கள் மூலமாக பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமான சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பை இது தரும். அது மட்டுமல்ல, எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவான நபாசு யோகங்களிலே அந்த தாமினி யோகம் என்பது நிச்சயமாக ஒரு சிறப்பை, ஒரு நடத்தையோடு இருக்கிறீர்கள், ஏதோ ஒன்றுக்காக தொடர்ந்து உழைக்கிறீர்கள் என்றால் அதிலே பெயர், புகழ், சம்பாத்தியம்,
திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த குழந்தை வரத்திற்கான வாய்ப்பை இது தருகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த அமைப்பு என்பது இருக்கிறது. 5ஆம் இடத்துல கேது செவ்வாய் இணைந்திருப்பது ஒரு விஷயம். இதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். காதல் விஷயத்துல எடுத்தெறிந்து பேசுவது சற்று தவிர்ப்பது நல்லது. கேது 5ல ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். ஆகையினால் உள்ளன்போடு உண்மையான காதல் என்பது மிகப்பெரிய உயர்வை தரும். எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பேசாமல் நான் உயர்ந்தவர் நீ உயர்ந்தவர் என்று ஒரு பிடிவாத போக்கை கையாண்டீர்கள் என்றால் காதல் கெடும். மாணவர்கள் சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருக்க வேண்டும். 5ஆம் இடத்திலே கேது, அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த அளவிற்கு உழைப்பை போடுகிறீர்களோ அது நடக்கும். சில மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட சற்று கூடுதல், அதாவது இப்போது ஏதோ பிஇ கிடைக்கவில்லை என்று பிஏ படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிடித்தது பிஇ, ஆனால் கிடைத்தது பிஏ படிப்போம் என்று இருப்பீர்கள். ஆனால் அதில் சட்டென்று பிஇ ஒரு மாற்றம் என்பது இருக்கும். இருப்பதிலே சந்தோஷமாக இருக்கும்போது எதை நினைக்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு அமையும். அல்லது மருத்துவம் படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கிடைக்காமல் இருந்திருந்து ஒருவேளை பிஇ எடுத்திருந்தீர்கள் என்றால், இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்திருந்தீர்கள் என்றால், அவர்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு சிறிய முயற்சி மூலமாகவே அல்லது திடீரென்று ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக, ஏனென்றால் சொன்னேன் குருவினுடைய பார்வை, புதன் குரு இணைந்த அந்த விபரீத ராஜயோகம், எதிர்பார்த்தீர்கள் கிடைக்காது என்று முயற்சி செய்து கிடைக்காது என்று விட்ட விஷயம் சற்றென்று கிடைக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கும் இருக்கிறது. ஆகையினால வெற்றி திடீரென்று வருவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அற்புத கிரக நிலைகளாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன். ஆகையினால பொருளாதார நிலைகளை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த பொருளாதாரம் 2ஆம் இடத்துல கைப்பணம், நீங்கள் சூரியன் அங்கு இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது கைப்பணத்தை எப்படியாவது சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சில சமயங்களில் எப்படியாவது ஒரு செலவை தந்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கும். இருந்தாலும் கூட செலவுகளிலிருந்து சற்று அகன்றிருந்து வெற்றிக்கான வழிகளை தேடும் போது சிறப்பு. ஏனென்றால் நிதி ரீதியாக ஓரளவிற்கு சுமாராக இருக்கிறது. இருந்தாலும் கூட எதுவும் தேவையில்லாத செலவுகளை செய்து இழப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. 7 சனியினுடைய அந்த ஆரம்ப கட்டத்திலே இருக்கக்கூடிய விரயச்சனி காலத்திலே இருக்கிறீர்கள். ஆகினால் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, நகை வாங்குவது என்று மாற்றிக்கொள்வது சிறப்பு. அரசு வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு பதற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும். தனியார் துறையில வேலை செய்கிறீர்கள் என்றால் மாதத்தின் இந்த துவக்கத்துல, இந்த 10ஆம் தேதி துவக்கத்திலே சிறு அழுத்தமாக இருந்தாலும் கூட, ஏதோ ஒரு வேலை பளு, மன அழுத்தம், உடல் சோர்வு இருந்தாலும் கூட அந்த நிலைமை என்பது சாதாரணமாக சரியாகிவிட, சகஜ நிலைக்கு மாறிவிடக்கூடிய அமைப்பை மாத இறுதியிலே காட்டுகிறது. திருமணமானவர்களை பொறுத்தவரை காதல் உறவுகளிலே உங்களுடைய வாழ்க்கை துணையோடு உங்களுடைய அந்த பிணைப்பை, அந்த இணக்கத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. ஆர்குமெண்ட்ஸும் முதல்ல சொன்னேன், தவிர்த்து விடுவது நல்லது. பயண வழிகளிலே மிக கவனத்தோடு இருப்பது நல்லது. பரிகாரம் என்றால் இதுதான், கோபத்தை தவிர்ப்பது, எப்போதும் மனநிலையை ஒருநிலைப்படுத்தியிருப்பது. காலை 10 நிமிடம், மாலை 10 நிமிடம், இரவு தூங்க போவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் தியானத்தில் ஈடுபடுவது என்பது வெற்றிக்கான வழியை தரும். செவ்வாய்க்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, உக்ர தெய்வ சன்னிதானங்கள் பக்கத்திலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று, பெண்களாக இருந்தால் அல்லது இல்லத்து பெண்களின் மூலமாக செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்புகளை உங்களுக்கு தரும். பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக அகற்றி காக்கும். நிதி ரீதியாக சொன்னேன், சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பு. மாணவர்கள் படித்து முடித்து ஏதேனும் ஒரு தேர்வு எழுதி ஒரு வேலைக்கு செல்லலாம் என்று காத்திருந்தீர்கள் என்றால், ஏதோ ஒரு புதிதாக ஒரு துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படும். அது எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய உயரங்களை தரக்கூடியதாக இருக்கும். இப்போது அந்த துறையை சற்று கஷ்டப்பட்டு ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் வெற்றி என்பது இருக்கும். ஆனால் கைக்கு வரக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகளை விட்டுவிடக்கூடாது. இப்போது கிடைக்கக்கூடிய வேலையை ஏற்று செய்வது என்பது வரக்கூடிய காலத்திலே சிறப்பை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு
ஏதேனும் மன சிதறல், அதாவது ஒருநிலைப்படுத்த முடியாமல், மனதை ஒருநிலைப்படுத்தாமல் இருந்தீர்கள் என்றால், மனம் சார்ந்த விஷயத்தில் மனம் ஒருநிலைப்படாமல் ஏதேனும் ஒரு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் பெற்றோர் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு தேவையற்ற எதிர்பார்ப்புகளை அகற்றிக்கொண்டு, ஏனென்றால் அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருந்தால் தானே அங்கு ஏமாற்றம் வரும். அதிலிருந்து அகன்று இருக்கும் போது நிச்சயம் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. மேஷராசி என்பர்களுக்கு பொதுவில் சாதகமாக இருக்கிறது. ஆனால் 7 சனி காலம் என்ற காரணத்தினால் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். ஆனால் 5ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்திருக்கிறார். ஆகினால ஏதேனும் திடீர் கோபம், திடீர் வாக்குவாதம் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் அவற்றை தவிர்த்துக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்துல பெரும்பாலும் இந்த உங்களுடைய ராசிநாதன் இருப்பது ஒரு விதமான நல்ல ராஜயோகத்தை தான் ஏற்படுத்தி விடுகிறார் என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட அதுல கவனம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். கவனச்சிதறல் என்பது கல்வி மாணவர்களாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், அல்லது ஒரு தொழில் துறையில இருக்கிறீர்கள், ஒரு வியாபாரத்தில இருக்கிறீர்கள் என்றால் இந்த கவனச்சிதறல், கோபம் இவையெல்லாம் உங்களுக்கு வரவேண்டிய லாபம், அனுகூல பலன்களை மற்றவர்களுக்கு தந்துவிடக்கூடியதாக அமைந்துவிடும். அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கான வழிபாடு, சனி பகவானுக்கான வழிபாடு ஏற்றத்தை தரும். உங்களுக்கு மூத்தோர் கடமை, அதாவது உங்களுக்கு மூத்தோர் அவர்களுக்கான பித்ரு கடமை என்பது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் அதை தவிர்க்காமல் செய்யுங்கள். சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் இந்த மாதத்திலே 2025 ஜூன் மாதத்திலே 10, 11, 19, 20, 27 மற்றும் 28, அதில் 10 மற்றும் 11 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறது. ஆகினால நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும். பொதுவில் 7 சனி காலம் என்றால் சற்று எல்லா விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை. மேலும் கேது செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்து இருக்கக்கூடிய மாதமாக இது அமைகிறது. அதனால் சற்று கூடுதலாக எச்சரிக்கை. வாகன பயணங்கள், பேச்சு, முன்கோபத்தை தவிர்ப்பது, முற்றிலுமாகவே தவிர்ப்பது என்பது நல்லது. எனது அன்பு நேயர்களே, மேஷராசி அன்பர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள், மேஷ ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மேஷமாக இருந்தால் பொருந்தி வரும், அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.